காலு ஸ்ட்ராங்கா இல்ல அப்படின்னா, நம்மளால நேரா நிக்க முடியாது. ஒரு கட்டடத்த எடுத்துக்கிட்டோம்னா, பில்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா, பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அப்பதான் பில்டிங் வந்து நமக்கு இடிஞ்சு விழாம இருக்கும். அதே மாதிரி தான் ரெசினுக்கும். பேஸ் சரியா நம்ம ஃபில் பண்ணல அப்படின்னு சொன்னா, உடைஞ்சு போயிரும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்போ இந்த இமேஜ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இதில் நான் வந்து பேஸ் இது நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண ட்ரையல் அண்ட் எரர். இதில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், கம்பிக்குள்ள ரெசினை ஃபுல்லாகவே நான் ஃபில் பண்ணலை. பாருங்கள், நான் ஃபில் பண்ணிட்டு தான் நினச்சிக்கிட்டேன், பட் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணலை. உங்களுக்கு இந்த ஹோல் தெரியுதா? ஸோ இந்த பக்கம்லாம் நல்லா ஃபில் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஃபில் பண்ணாமல் விட்டுட்டேன். பட் அடியில் வந்து எனக்கு அதை நான் வந்து மோல்டுக்குள்ளே வச்சுருந்தப்போ எனக்கு அது தெரியல ரெசின் இல்லை அப்படின்றது. அது மேலே நான் பெட்டல்ஸ் போட்டுட்டு யூவிலலாம் வச்சு எடுத்து முடிச்சிட்டேன். கடைசியில் பார்த்தா வந்து அதில் அடியில் பேஸ் வந்து எனக்கு ஃபில் ஆகாத இருக்குது பாருங்கள். நல்லாவே உங்களுக்கு வீடியோலேயே ஹோல் தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஃபில் ஆகாத இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, இப்படி நீங்கள் உடைச்சிங்கன்னா உடைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உடையாமல் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஸ்ட்ராங்காக பேஸ் ஃபஸ்ட்டு கம்பியை வச்சுட்டு ஒரு 2-3 சொட்டு இல்லை மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற ரெசினாக இருக்கட்டும், அவுட்லைன் ஃபுல்லாக கவர் ஆகுதான்னு பார்த்து ஸ்ட்ராங்காக ஃபில் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.